இதே தெய்வம் புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாள் நினைவு விழா வரலாற்று சிறப்புமிக்க அவரது ஆட்சி, அவரது அதிமுக தலைமை பதவி, இதெல்லாம் வரலாறு பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்து கரைந்த ஓஎஸ் கார்டன் வேத நிலையம் இல்லத்தில் அவரது அண்ணன் மகள் ஜே தீபாவாகிய நான் எனது குடும்பத்துடன், நண்பர்களுடன், எனது முன்னாள் பேரவை நிர்வாகிகளுடன், அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுடன், ஊடக நண்பர்களுடன் இங்கு மிகச் சிறப்பாக இந்த விழாவை நடத்தி வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பங்களித்த அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவரோட கூட்டணி வச்சுல ஐ வாண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அவர் என்டிஏவோட கூட்டணியில் இருக்கிறார். இப்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தற்போதைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிரீன் சிக்னல் கொடுத்ததால டிடிவி தினகரன் அவர்கள் அந்த கூட்டணியில் இணைச்சிருக்கிறார். அவர் கட்சியில் அந்த கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு 1% வாய்ப்பு கூட அந்த கூட்டணிக்கு இல்லை 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 என்ற ஆணித்தனமாக இருக்கிறார். என்ன காரணம்? மக்கள் வெறுத்து போயிட்டாங்க, பிடிக்கலைங்க இந்த கூட்டணி. இது ஒரு கூட்டணியை ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக தான் எல்லாரும் கருதுகிறாங்க, பார்க்குறாங்க. இவன் நம்ம பத்திரிகை நிருபர்கள், நண்பர்கள், ஊடக நண்பர்கள், ஊடக செய்தியாளர்கள், பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் எல்லாம் சொன்னது கூட நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எல்லா செய்திகளையும் தினந்தோறும் பார்த்துக்கிறேன். இது எலெக்ஷன் நேரங்கள், எலெக்ஷன் டைமில் இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக தான் பார்க்கப்படுகிறது. முதற்கண் போன எலெக்ஷனில் கூட சட்டமன்ற தேர்தலையும் சரி, பாராளுமன்ற தேர்தலையும் சரி, பெரும் தோல்வியை அதிமுக கட்சியும் சரி, இந்த மற்ற கட்சிகளும் சந்தித்து வந்தன. என்னுடைய ஆதரவு என்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு நலனுக்கும் தான். எந்த ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சிக்கோ யாருக்கும் ஒரு தன்னைத்தானே தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் கிடையாது. மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடையாது. விஜய் அவர்கள் புதிய வரவாக அரசியல் நல்ல வரவாக தான் எல்லாரும் பார்க்கிறார்கள். ஏனென்றால் அரசியலில் புதிதாகவும் பலரும் வர வேண்டும், இன்னும் வர வேண்டும் என்பது ஒரு நல்ல வரவேற்பு, நல்ல வரவேற்பு. எல்லா கூட்டத்திலையும் எனக்கு எதிரி திமுக தான். அதிமுக ஒரு பேசவே இல்லை, ஒரு விஷயம் நியாயமான கருத்து தான். அதிமுக போட்டா நீங்க பார்க்குறீங்களா? இன்னைக்கு இருக்கிற அதிமுக இது இப்போ இருக்கிற டிவிக்கே தலைவர் விஜய் அவர்களும் கூட இதே ஸ்டேட்மெண்ட்டை 10 வருஷம் முன்னாடி அம்மா இருந்த கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி அதிமுக ஒரு மாபெரும் சக்தியாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்ன? அந்த இந்த விளைவுக்கு என்ன காரணம்? அனைவரும் அதிகப்படுத்துகிறார். திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம், அது உண்மைதான். அது பொருட்டே இல்லாமல் தான் நிற்கும். ஓபிஎஸ் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் முதல்வரை நெக்ஸ்ட் அவரோட ஹிட் லிஸ்ட்டில் யாருன்னு நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது. இப்போதைக்கு அவர் அங்கே போனார், இங்கே போனார், இங்கே போனார், பல இடங்களுக்கு குறிப்பிட்டு வந்தார். அவரை அவரை நினைத்தபடி அவர் எதிர்பார்த்த அது என்னமோ தெரியல, அவர் கிடைக்கல. ஸோ அடுத்த அந்த டாபிக் விஜய் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த தேர்தலில்? எப்படி நினைக்கிறீங்க? இல்லை
அது வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பொறுத்து நான் சொல்கிறேன். மற்ற கட்சிகளை பற்றி கேட்டிங்கன்னா உடனடியாக ஓரளவு நம்மளால் கணிச்சு சொல்ல முடியும். ஏன்னா பல தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் புதிதாக தோன்றிய கட்சி என்பதால் ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பின்பு அதை சரியாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லா ஓட்டையும் பிரிப்போம். அதிமுக மட்டுமல்ல, எல்லாத்தையும் தான் நம்ம சொல்ல முடியும். தமிழ்நாட்டை ஒட்டு மொத்தமாக தான் பிரிப்பாங்க. அதிமுகவுடைய அடுத்த தேர்தலுக்கு பிறகு என்ன மாதிரியான ஒரு நிலையில இருக்கும் இருந்தால் சந்தோஷம். இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்தால் சந்தோஷம். நான் பங்காளிகளை பிடிச்சி தேடி பார்க்குறேன். எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது வந்து ஒரு பலம் தானே. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த பங்காளி சண்டைன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரே அதிமுக ஒற்றுமையாக இருக்கும்போது திமுகவுக்கு அது வந்து ஒரு பலவீனமாக தானே காட்டும். அந்த பங்காளிகள்லாம் உரிமை கோர்ற அந்த சொத்து யாருதுன்றது அந்த பிரச்சனை. அதனால் உரிமை கோர்றவங்களுக்கெல்லாம் சந்தோஷம், மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. அது உண்மை யாரை செய்யணும், அது யாருக்கு சொந்தமானது அப்படின்றது அந்த பிரச்சனை. யாருக்கு தான் சொந்தம்? அதிமுக தொண்டர்களுக்கு தான் சொந்தம். தலைவர் யார்? தன்னைத்தானே தலைவர்னு சொல்லி கொண்டு சுற்றுறவங்க சொல்லிக்க முடியாது எடுத்த போக்கில். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது 2017 நினைக்கிறேன் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது சப் எலெக்ஷனுக்கு சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன் கமிஷனால் அந்த சிம்பலில் ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டது. அப்போ பல அணிகளாக அதனால் இப்போ பிரிக்கப்பட்டது. நான் கூட ஒரு சின்ன அணியை செய்யப்பட்டது. அதனால் அதிமுக அப்போது இருந்த சக்தியுடன் முழு வீச்சுடன் இப்போது இல்லை என்பது ஒரு பரவலான கருத்து, எல்லாத்துக்கும் இருக்கிற கருத்து. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக காணப்படுற ஒரு கருத்து. தொண்டர் அதிமுக தொண்டர்கள் கையில் அவங்க தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல கொடுத்து அவங்க தேர்ந்தெடுக்கட்டுமே. நீங்களா ஏன் முடிவு செஞ்சுக்கிறீங்க? இன்னைக்கு ஆரம்பிச்சிடுவாங்கல்ல, வெயிட்டிங் வெயிட்டிங். இப்போ நான் அரசியல் இல்லைன்னு சொல்லுவேன். பல முறை அவர் அப்பாயின்மெண்ட் ட்ரை பண்ணி பார்த்துங்க. அங்கே போனால் இங்கே போனாங்க, இங்கே போனால் அங்கே போனாங்க, அங்கே போனால் அவர்கிட்ட இப்போ பேசினாரு. அவரை இப்போ கூட இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கிறது கூட ஒரு பிஏ கிட்ட நாங்கள் முயற்சி செஞ்சோம். இது வந்து அரசியல் நிகழ்ச்சி மாதிரி கிடையாது. அம்மா கூட பயணித்து எல்லாரையும் நாங்கள் அழைக்கிறோம். இல்லை மாற்று கட்சிகள் எங்கள் காங்கிரஸ்லேருந்து வந்தாங்க, எல்லாரையும் தான் அழைச்சோம். அந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது. போன வருஷமும் நான் கூப்பிட்டு பார்த்தேன். இந்த ரெஸ்பான்ஸ் மாதிரி இப்போ ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு பிஏட்ட பேசினா பார்க்கலாம், பேசலாம், கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒதுக்கிறதுக்கு யார் வேணும்? உங்கள் பக்கத்து வீட்டு போங்க. நீங்களாம் யாரு மேடம்? இதே கனியோட தமிழ்நாட்டு மக்கள் வேணாம் சொல்லுங்க, அதிமுக தொண்டர்கள் வேணாம் சொல்லுங்க. நானாக தான் வேண்டாம்னு விலகி போனேங்க. தவிர கடைசி நாள் வரைக்கும் எல்லாரும் ப்ரெஷர் போட்டுட்டு தான் இருந்தாங்க. நீங்கள் விலகக்கூடாது, இருக்குது தொடர்ந்து. இதில் வந்து பெரிய கதை இருக்குது. திரும்ப பலமுறை பேசியிருக்கிறோம். இது மாதிரி அம்மாவுக்கு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்றது மறைக்கப்பட்டது. நாங்கள்லாம் இருக்கோன்றது மறைக்கப்பட்டது. மக்கள்கிட்டேருந்தும் தொண்டர்கள்கிட்டேருந்தும் நாங்கள்லாம் மறைக்கப்பட்டோம். இதில் கூட சொன்னாங்க மிரட்டப்பட்டிருக்கலாம்னா இருக்கலாம், மிரட்டி கூட இருக்கலாம். அதனால் அது தெரிந்த பின்னாடி அவர்கள்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. ஒருத்தர் இருக்காங்கன்னே முன்னாடி அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சவொடனே அம்மா மறைவு பிறகு தெரிந்து கொண்டு என்கிட்ட வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அரசியல் சாயமே எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அரசியல் கிட்ட நான் வந்து